அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. அதாவது இந்த பெற்ற பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மள பெத்த தாய் தகப்பன விட்டுட்டு துபாய், அமெரிக்கா அவங்க போயிட்டு அவங்க ஃபேமிலிய பார்த்துக்கிட்டு ஹேப்பியா இருக்கிறாங்க. ஆனா தன்னோட பெற்ற தாய் தகப்பன இங்க இந்தியால, தமிழ்நாட்டுல விட்டுட்டு பல மூலைகள்ல போயிடுறாங்க. இது ஜெனரலா பார்க்கணும்னா உலகம் முழுக்க நடக்குது இது. ஒரு கொடும ஒண்ணு நடந்ததுங்க. அத உங்களுக்கு சொல்றேன். உண்மை சம்பவங்க. நான் கராட்டே கிளாஸ் போவேன். அதாவது ட்ரை எனர்ஜி கராட்டே அகாடமின்னு ஒரு அகாடமி அது. குஜ்ரி ஸ்டைல். நான் இப்போ கராட்டே கிளாஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் போறேன். டோஜோ பேக் மாட்டிட்டு நடந்து வருவேன். அப்போ ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக் கலகலத்து போன பைக். சரிங்களா? ஒரு வயசானவங்க 2 பேரு. ஹஸ்பண்ட், வைஃப். அவரு பார்க்க ரொம்ப கண்ணாடி போட்டுக்கிட்டு சிகப்பா இருக்காரு. ஆ வயசானவரு. அவங்க மனைவிய காய்கறி காய்கறி வாங்கிட்டு பின்னாடி உட்கார வச்சுட்டு வர்றாங்க. பக்கத்துல சாக்கடை. நம்ம ஆழமான சாக்கடை. வந்துட்டு இருக்கும்போது நான் ஆப்போசிட்ல போறேன். அவங்க ஆப்போசிட்ல வராங்க. அது நான் சொன்னேன் இல்லையா? டெல்லர் சவுண்ட் ஏரியா கொஞ்சம் பெரிய ஏரியா. ரொம்ப அமைதியா இருக்கும். சரி, இப்ப நான் அங்க போயிட்டு இருக்கிறேன். ஆப்போசிட்ல வராங்க. வண்டி ஆடிட்டே வருது. என் கண் எதிர்ல விழுறாங்க. அது நான் இருந்தேன். கடவுளுடைய சித்தம். ஸோ, அவங்க அடி விழுந்து கால் மாட்டிக்கிச்சு. அந்த அம்மா கீழ விழுறாங்க. காய்கறிலாம் கவுள் செதறுது. காய்கறிலாம். எனக்கு மனசே கேட்கல. என்னடா நான் ஓடுறேன். தூரத்துல பார்த்துட்டு வேகமா நடந்து போயிட்டு, ஆ அந்த பாட்டியம்மாவ தூக்கிட்டு, அப்புறம் அவர் தூக்குங்க, அவர் தூக்குங்க. அந்த பாட்டியம்மா பாருங்க. அந்த நேரத்துல கூட, அவர தூக்குங்க, அவங்க விழுந்துட்டாங்க. அவங்களும் கேதா இருக்காங்க. அவங்கள தூக்குங்க, அவங்கள தூக்குங்க. எனக்கு காயம் படல. எனக்கு கடவுள் பாருங்க. முதியோர்கட்டும், குழந்தைகள்ட்டும் கடவுள் இருப்பது மெய். இறைவன் இருக்கிறான். சத்தியமா கடவுள் இருக்கிறான். அவங்க உடம்புல சின்ன காயம் கூட படல. ஒரு கீறல் கூட இல்ல. ஒண்ணும் ஆகல அவங்களுக்கு. கடவுள் இருப்பது மெய். அந்த வயசானவங்க என்ன பண்றாங்க, அவங்க கணவன தூக்க சொல்றாங்க. நான் போய் தூக்குறேன், கால் மாட்டியிருக்கு. தூக்கிட்டேன். வண்டி வண்டி கலகலன்னு இருக்கு. தூக்கிட்டேன். அந்த வயசானவங்க அந்த பாட்டி என்ன பண்றாங்க, ஃபீல் பண்றாங்க. என்னன்னு ஃபீல் பண்றாங்க தெரியுமா? என் புள்ளைங்க இருந்தா இந்த மாரிலாம் நடக்குமா? விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப அத சொல்லி சொல்லி ஃபீல் பண்றாங்க அவங்க. தனியா இருக்கிறோம். எங்களுக்கு யாரும் ஆளே இல்ல அப்படின்றாங்க. ஓ! பார்த்தா மனசு கேட்கல. என்னடா அது பார்க்க நல்லா பெரிய நல்லா 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 வாழ்ந்தவங்க மாரி இருக்கு. நான் என்ன பண்றேன், சரி திருப்பி வண்டி ஆடுது. எப்படி வீட்டுக்கு போவாங்க? சரி வீடு எங்கேங்க கேட்டேன். அன்னைக்கு கராட்டே கிளாஸ் லீவ் போட்டேன் நானு. என்னாச்சு வீடு எங்க கேட்டேன். வீடு பார்த்தா என் வீட்டுக்கும் ஏன்னா அந்த ஏரியால இருக்கிற என் வீடு நடுவுல மிட்ல இருக்கு. நான் இந்த சைடுல இருக்கேன். அவங்க வீடு என் வீடு தாண்டி இருக்கு. அப்ப என்ன பண்றேன், கழுத்து போன வண்டி என்ன பண்றேன், எடுத்துக்கிட்டு அவங்கள ஓட்டாதீங்க. நான் உட்காச்சு ஒருத்தர போய் விட்டு வரல பார்த்தா அந்த வண்டி கண்டிஷன் சரியில்ல. ஏன்னா கலகலத்து போயிருக்கு வண்டி. பழைய ஓல்டு மாடல் வண்டி. ரொம்ப வருஷமா யூஸ் பண்றாரு போல அந்த வண்டிய. அப்புறம் சரி மச்சான் சொல்லிட்டு நடந்து போன்னு சொல்லிட்டு அந்த வண்டி நான் தள்ளிட்டு வரேன். அவங்கள என் கூட நடந்தே வராங்க. என் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தானே. நீங்க ஏம்மா வேலைக்காரன அனுப்பலாம்ல. நீ சொல்லிட்டா, இல்லப்பா சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நான் தள்ளிட்டே போறேன். வீடு கிட்ட வந்துருச்சு. வீடு கிட்ட வந்துச்சு. வீட்டுக்குள்ள பார்த்தா பெரிய ஃப்ளாட்டுங்க அது. ஃப்ளாட்ல ஒரு லக்ஸரியான ஃப்ளாட்ல அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருக்காங்க. காய்கறி வாங்கலாம் போயிருக்காங்க. அப்ப பார்க்குறேன். என்னமாச்சுன்னா, அவங்க பசங்க அமெரிக்கால இருக்காங்க. அமெரிக்கால போயிட்டாங்களாம். போனவங்க வரவே இல்லையாம். தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம். அவங்க சொல்றாங்க, "நீங்க வேணா இங்க அமெரிக்கா கிளம்பி வந்துருங்க." அப்படின்னு சொல்றாங்களாம். அங்க போனாலும் மருமக மூஞ்ச காட்டாளாம். ஸோ இத சொல்லி தான் நான் அந்த இத சொல்றாங்க. ஸோ அந்த வகையில பெத்த பிள்ளைங்க தான் அரவணைக்கணும். பெத்தவங்கள பாதுகாக்கணும். ஸோ ஒரு வயசானவங்க பாருங்க, எவ்வளோ கொடுமை பாருங்க. வயசான முடியாத காலத்துல, இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த வயசுல நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன சொல்றது? நான் பாருங்க இதெல்லாம் என்ன வயசாகுது? என்ன கேடு எனக்கு? ஆனா, ஒரு வேலை செய்றது கிடையாது நான். சோம்பேறித்தனம். அத தாண்டி நம்மளுக்கே ஒரு சில நேரங்கள்ல உடல்நிலை பார்த்தாக்கா பயமா இருக்கும். அதேபோல அந்த வயசானவங்களுக்கு எப்படி இருக்கும்? வயசாயிடுச்சு. அவன்லாம் நல்லா தேஞ்சு தேஞ்சு வேலை செஞ்சு தேஞ்சு ஆஃபீஸோ ஏதோ ஒரு வேலை. ஆனா ஓடி ஓடி தினம் 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 ஓடி 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 உடல் எப்படி இருக்கும்? வயசாயிடுச்சு. ரத்த எண்ணெய் ஓட்டம் கம்மியாகுது.
அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த வயசான காலத்துல, முடியாத காலத்துல, நம்ம உணவு சாப்பிடுறது நம்மளே தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு போய், எவ்வளோ பேர் எத்தன நாளைக்கு வேலைக்காரருக்கு காசு குடுக்க முடியும்? பென்ஷன் வருதா? ஆல்ரெடி சம்பாரிச்சு வச்சுட்டு தான் அவங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. பெத்த பையன் வந்து பணம் குடுத்ததா ஆச்சு, குடுக்கலன்னு ஆச்சு. ஆனா நல்ல ஃப்ளாட்ல இருக்காங்க. கஷ்டப்படுறவங்க நல்ல ஃப்ளாட்ல இருக்காங்க. ஆனா அவங்க போய் வாங்கிட்டு போய் கீழ விழுந்து முடியாம ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் எதுவும் ஆயிருந்தானே இருக்கும். அப்ப யார் அவங்களுக்கு பார்ப்பா? அனாதை பையன மாரி தூக்கி போடுறாங்க பல இடத்துல. தாய் தகப்பன, வயசானவங்கள. பெத்த புள்ளைங்க வராம. இது நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில ரொம்ப கொடுமையான விஷயம். அது என் வாழ்க்கையில ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அந்த விஷயம் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் சொல்லிட்டு வந்தேன். "உனக்கு எதாவது தேவைன்னா, கண்டிப்பா எதாவது கூப்பிடுங்கம்மா" சொல்லிட்டு நம்பர்லாம் குடுத்துட்டு வந்தேன். ஆனா இதுவரைக்கும் என்ன இதுவரைக்கும் தொந்தரவு பண்ணதே கிடையாது அவங்க. என்ன கூப்பிட்டதே கிடையாது. அது ஆயிப்போச்சு பல விஷயங்கள் ஆயிப்போச்சு. ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால உ உங்க கண் எதிர்ல ஒரு முதியவர்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்கு எதாவது கேட்டா வாங்கிட்டு வந்து குடுங்க. சரிங்களா? அவங்க ரோடு கிராஸ் பண்ணி விடுங்க. அதேபோல எல்லா தொழில் கடைகளிலோ, ஒரு ரேஷன் கடையோ, நீ எங்கேயாலும் சரிதான். ஏர்போர்ட் ஆகட்டும், ஏதாகட்டும். வயசானவன் நிக்கிறான்னா, அவன வழி விட்டு அவங்களுக்கு முன்ன அனுப்பிச்சு விட்டு, நீ பின்னாடி போங்க. ஒண்ணும் பிரச்சனை ஆகாது. ஒண்ணும் கெட்டு போயிட மாட்டோம் நம்ம. இல்ல? அதேபோல ரோட்ல போகும்போது வந்து முதியோர்கள் யாருனா வந்து உங்கள்ட்ட எதனா கேட்டாங்கன்னா வாங்கி குடுங்க. சாப்பாடு வாங்கி குடுங்க. குடுங்க. என்ன வேணா குடுங்க. அள்ளி குடுங்க. கெட்டே மாட்டோம். இறைக்கிற கையில தான் சொரக்கும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு இறைக்கிறியோ சொரக்கும். நான் இறைச்சிட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் இறைச்சி தான். போதும்னு இறைச்சிட்டு இருக்கேன். எல்லாம் எங்க அப்பாவோட பணம். எல்லாம் எங்க அப்பா, அம்மாவோட பணம். என் பணம் வந்து இறைப்பேனா? நான் ட்ரை பண்ண மாட்டேன். நானும் உழைச்சேன். ஒரு டைம் கூட வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு எதனா பண்ணி காசு கைக்கு வந்துச்சுன்னா, சேம் அதே போல தான் இறைக்கிறேன். அப்ப தப்பு இல்ல. என் காசா இருந்தாலும் இறைக்கிறேன். என் ஃபேமிலி காசா இருந்தாலும் இறைக்கிறேன். நான் யார் காசா இருந்தாலும் இறைக்கிறேன். தப்பு கிடையாது. எறிங்க. காசு எறிங்க. எறைக்கிறது தப்பு கிடையாது. எறைச்சா தான் சொரக்கும். நீங்க எந்த அளவுக்கு காசு எரிக்கிறியோ சொரக்கும். ஏன் அதுக்கும் சொல்றேன்னா, உங்கள்ட்ட ஒருத்தன் வந்து கேட்கறான். தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்து கேட்கறான். அதுக்காக நீங்க பணம் குடுக்கலாங்க. அவன் குடிக்கிறான். அவன் ஏதோ பண்றான். சொல்லுவாங்க. அவன் குடிக்கிறாங்க. அவன் குடிக்கிறான். வாங்கிட்டு போய் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு போட்டும். நம்ம நல்லா இருக்கிறோம்ல. அது ஒரு ஒரு இதான் அவனுக்கு ஹாப்பினஸ்னா, சாப்பிட்டு போகட்டுமே. சந்தோஷமா இருக்கட்டுமே. நம்ம ஏதோ சந்தோஷமா பல விஷயம் சந்தோஷமா இருக்கிறோம். அவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. குடுத்துருங்க. அது சாப்பாட குடுத்தா அவன் எவ்வளோ சாப்பிடுவான் சாப்பாடு? சாப்பாடு வாங்கி குடுக்குறீங்க. எவ்வளோ சாப்பிடுவான் அவன்? அதாவது காசா குடுத்துட்டா அவன் தேவை துணிமணி வாங்கிப்பான். இல்ல அவன் குழந்தைக்கு துணிமணி வாங்கி குடுப்பான். அவன் ஏதோ சாப்பிட்டு போறான். ஹேப்பியா இருக்கட்டும். அவ்வளதான். அவன் லைஃப் ஸ்டைல்ல கடவுள் விதித்த விதி. நம்மளால முடிஞ்சது அவங்க ஹாப்பினஸ்க்கு. அந்த வகையில எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. முதியோர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. முக்கிய காரணம் என்ன? பெற்ற பிள்ளைகள், தாய் தகப்பனாரை விட்டுட்டு போயிறீங்க. அவங்கலாம் என்ன சொன்னாலும் பல பேர் பல இயக்குனர் சொல்லிட்டாங்க. பல படங்கள சொல்லிட்டாங்க. வாய்க்கு பல பேர் சொல்லின்னு தான் இருக்கிறாங்க. நான் மட்டும் என்ன அதுக்கு விதிவிலக்கா என்ன? நானும் சொல்றேன். ஆனா, இந்த சம்பவம் உண்மை சம்பவம் நடந்த விஷயம். அதனால ரொம்ப பரிதாபமான விஷயம். அழுதுட்டேன். கண்ணு கலங்கிருச்சு எனக்கு. என்னால அழுவ மாட்டேன். கண்ணு கலங்கிட்டேன். ஸோ அதனால என்னன்னா, அது ஒரு சுழல் நடக்காம பார்த்துக்கணும். இனிமே அந்த சம்பவம் என் கண்ணுல நடக்காம இருக்கணும். கடவுளை வேண்டிக்கிறேன். சரிங்களா? பெத்த புள்ளைங்க எல்லாம் பார்த்துக்குங்க. நடக்குது இதெல்லாம். புரியுதா? அவங்க அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீ சந்தோஷமா இருக்கணும். உங்க குடும்பம், உங்க பொண்டாட்டி, பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும். அவங்க விட்டுருவாங்க. பட் தன்னுடைய சந்தோஷத்த, நம்முடைய பாதுகாப்ப இழந்து உங்களுக்கு நல்லது நினைப்பாங்க. பட் பெத்த புள்ளைங்க உங்க மனசுக்கு ஒரு விசுவாசமா ஒரு நன்றி. அந்த நன்றி அவங்க பெத்து ஆளாக்கியிருக்காங்க. வளர்த்து தான் அவங்க படிக்க வச்சு தான் உன்ன அமெரிக்கா அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க இல்லன்னா உன் பொண்டாட்டி ஒண்ணும் மதிக்க மாட்டான். இப்படி லக்ஸரி வாழ்க்கை ஒண்ணும் கிடைக்காது. அந்த வகையில உங்க 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 தாய் தகப்பனாருக்கு பாதுகாப்பு பண்ணிட்டு, அவங்கள ஹேப்பியா வச்சுட்டு, நீ எங்க வேணா போ. சந்தோஷமா இரு. யார் சந்தோஷமா இருக்க வேணாம் சொன்னா? சந்தோஷமா இரு, ஹேப்பியா இரு. எங்க வேணா போய் வேணா வா. அதே நீ எந்த சந்தோஷமா இருக்கியோ, அதோட பல மடங்கு செய்யணும். நம்ம ஒருத்தருக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஹெல்ப் பண்ணா 100 மடங்கு நம்மளுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கணும். அந்த தாட் ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க உங்களுக்குள்ள. மத்தவங்களுக்கு சொல்றேன் நானு. இது உன் தாய்க்கு நீ எவ்வளவு பண்ணணும்? உன் தாய் தகப்பனுக்கு நீ எவ்வளவு பண்ணணும்? கால சூழ்நிலை உன்னால இது பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா உனக்கு ஒரு நல்ல நேரம் வரும்போது, நல்ல விஷயம் உனக்கு கிடைக்கும்போது, அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கணும். நல்லா மொத்தத்தையும் குடுத்துறணும். உன்னையே நீ குடுக்க தயாராகணும். அந்த அளவுக்கு தாய் மீது தகப்பனாருக்கும் நன்றி, விசுவாசமாக இருக்கணும். யாரோ ஒருத்தர் நம்ம வந்து உண்மையா இருக்கணும்ல, விசுவாசமா இருக்கணும்ல. அவங்களுக்கு ஒண்ணு நம்ம உயிர குடுக்குறது இறங்கி இன்னும் சேரும்ல. அப்ப நம்மள வளர்த்து ஆளாக்கி நம்மளுக்கு கஷ்டப்படுறதுல கூட நம்மளுக்கு வந்து பார்த்துட்ட தாய் தகப்பன் நம்ம என்ன பண்ணணும்? உயிரே குடுக்கலாம். தப்பே கிடையாது. நன்றி. நன்றி மறக்காம
பண்ணுறது. அது வந்து யார் மற்றவங்களாம் கிடையாது. ஃபேமிலிக்கு அது உண்டு. சரிங்களா? நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லா இருங்க. என்ன பண்ணுறது? வாழ்க்கை கடவுள் இதெல்லாம் காட்டுறான். எல்லாம் இறைவனுடைய சித்தம். சொல்லணும்னு இருக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.